ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பாண்டியன் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமான ஒரு பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா மயிலோட வண்டவாளம் ஃபுல்லாக தண்டவாளம் ஏறுது. சரவணனுக்கு தெரிஞ்சு வந்து எல்லாமே சொல்லிட்டாரு. வயசு வந்து அவள் வந்து 2 வயசு சின்னவன்னு சொன்னாப்பா. ஆனால் 2 வயசு பெரியவ, எனக்கு அவள் அக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு குடும்பமே அதிர்ச்சி ஆகுது. இவளால் பட்ட பாடு நான் டெய்லி வந்து வேதனைப்படுறேன்னு சொல்லி கதறி அழுறாரு. இதை பார்த்துட்டு அவங்க அக்கா மீனா அவங்க இவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து அவ்வளோ பேரும் மாமியார் இருக்கும் பயங்கரமாக கோமதி டென்ஷன் ஆகி கத்துறாங்க. உங்கள் அம்மா அப்பா கூட்டுற வேண்டியதான் சொல்லி இன்றைக்கி என்னாச்சுன்னா உங்கள் அம்மா அப்பா வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லை, கடையில் எனக்கு 10,000 காணும்னு சொல்லி மாமா மேலே பழிய போட்டிங்கல்ல, அது வேறு இல்லை, இவர் தான் எடுத்திருக்காருங்கிறாரு. இதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியாரா நிஜமாக சொல்கிறேன். ஆமாப்பா இவர் தான் எடுத்திருக்காரு சொல்கிறாரு. இனிமேல் சும்மா விடக்கூடாது, உங்கள் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படி சொல்கிறாரு. உடனே ஓடி வந்து மயில் காலில் விடுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நாங்கள் ஏழை குடும்பத்தில் கல்யாணமே வந்து பண்ணணும் அப்படின்னு ஆகாது அப்படின்னு தான் நான் பொய் சொல்லிட்டு இருந்தவரை, மற்றபடி நான் எதுவுமே சொல்லலை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுறாங்க. அப்போ கூட அவங்க அம்மா அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இவங்களை வந்து தெரியாமல் செஞ்சுட்டோம் மன்னிச்சுங்க கூட சொல்லலை. ரொம்ப தான் வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 80 பவுன் நகையில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பவுன் தான், அது மிச்சம் எல்லாம் கவரிங் விஷயம் வந்து தெரியாது. இன்னும் அது தெரிஞ்சால் இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை அவர் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. சரவணன் மனசால் ரொம்ப புண்பட்டுருக்காரு, அதனால் அவர் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ, மயில் வந்து கதறி அழுறாங்க. அவங்க அம்மா அப்பாவை நான் எவ்வளவோ சொன்னேன், அவங்க தான் கேட்கல. எனக்கு ஒரு தங்கச்சி வேறு இருக்காங்க, அதனால தான் சொன்னேன்னு சொன்னாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தன் நகை விஷயத்தை வந்து அவங்க சொல்லவே இல்லை. இதுக்கப்புறம் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, தயவுசெய்து வீட்டுக்கு கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் என்னாச்சு, இந்த டிஆர்பி ரேட்டை எகிரி போய் எப்போவுமே முதல் இடத்துல இருக்க சிறகடிக்க ஆசை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2வது இடத்துக்கு போயிருக்கு. முதல் இடத்துல பாண்டியன் ஸ்டோர் வந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆச்சு. இப்போ டிஆர்பியில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல வந்திருக்கா, 5வது இடத்துல வந்திருக்கா, ஏன் முதல் இடத்துல கூட வரக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி.